ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் கோயம்புத்தூர் வடவெளியில் இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஸ்பாட்டில் இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு. போர்ட்டிகோ பார்க்குறீங்க, எலிவேஷன் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு வீட்டில் என்னென்னலாம் ஃபர்னிஷிங் பண்ணணும்னு நினைப்போமோ அது அத்தனையுமே இருக்குது. அதோட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு. லிவிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 22ங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நான் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டைனிங் ஏரியா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்குது, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க 4 வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு கட்டி. ஸோ அதிகமாக யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பேசஸாக இருக்குது. வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த டைனிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடும் ஷெல்ஃப் இருக்குது, க்ராக்கரி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 16க்கு 22 சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியா இருக்குது. ப்ரைம் ஸ்பாட் கோயம்புத்தூர் வடவெளியில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஸ்பாட்டில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன், மாடுலர் கிச்சன் தான். அங்கேயே ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க, சிம்னி இருக்குது, கேஸ் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட்டாக லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் சைட்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் மாதிரி ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கேபினட்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு பூஜா ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயும் நமக்கு கேபினட்ஸ் இருக்குது, சைட்ஸ்லேயும் ஃபுல்லாக கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது வித் வாஷ்ரூமோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ண கிடையாது இந்த பெட்ரூமில். பட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் இருக்குது, வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்பேஸை சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாமே இருக்குது, A to Z. இந்த வீட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைக் பெட்டு, காட்டு, சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது, 16க்கு 11 சைஸில். ஸோ மேலேருந்து கீழே பார்க்கும்போது அப்படி தான் அந்த லுக் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேனல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல வெளிச்சம், நல்ல சூப்பராக இருக்குங்க வெளிச்சம். ஒரு லைட் போட்டாவே அந்தளவுக்கு நல்ல வெளிச்சம் கொடுக்குது. இங்கே ஒரு அவுட்டர் ஏரியா மாதிரி பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க காமனாக. அண்ட் இங்கே ஒரு பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 சைஸில் நமக்கு வார்ட்ரோப் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஷ்ரூமோட சேர்ந்து வருது. அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனியும் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பெட்ரூமில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்ஸ் இருக்குங்க. அதுலேயும் நான் அடுத்தது காட்ட போகிற ஒரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 10க்கு 10 சைஸ்லேயே பாத்ரூம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டடி ஏரியா, ஒர்க் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே ஒரு வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ காட்டுறது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கிறது. ஸ்டடி ஏரியா, ஒர்க் ஸ்பேஸ் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனான ஒரு ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது, 16க்கு 16 சைஸில். அதோட பாத்ரூம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னுமே அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போவே ஏகப்பட்ட என்கொயரிஸ் இந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்கு அப்படின்றனால எந்தளவுக்கு சீக்கிரமாக என்கொயர் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.